வணக்கம். இன்றைய நம்மளுடைய சிந்தனை, கருதிய நூல் கல்லாதான் மூடனாவான், கணக்கறிந்து பேசாதான் கசடனாகும். கருதிய நூல் கல்லாதான் மூடன் ஆகும், கணக்கறிந்து பேசாதான் கசடனாகும். ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாகும். பெரியோர்கள் முன்னின்று மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும். பாருங்க, பெரியோர்கள் முன்னின்று மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும். பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாகும், பசித்தவருக்கு இட்டுண்ணான் பாவியாகும் அப்படின்னு விவேக சிந்தாமணி சொல்லுது. இவங்களையெல்லாம் பார்த்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். கருதிய நூல் கல்லாதான் மூடனாகும். கருதிய நூல்கள்னா என்ன? அறநூல்களில் ஏதேனும் ஒன்றை படித்திருக்க வேண்டும். தேவர் குறளும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். நீ வாழ்க்கையில பிறந்தவன் இந்த நூல்களில் ஏதேனும் ஒன்றை படித்திருக்க வேண்டும். திருக்குறள் 1.25 அடி, அதை முதல்ல படி. திருமந்திரம் 4 அடி, அதை படி. ஔவையாரனுடைய பாடல்களை பூராம் படி. அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகரனுடைய பாடல்களை பூராம் படி. திருவாசகம் படி. இதில் எல்லாமே ஒன்றுதான். இதெல்லாம் அறநூல்கள். இந்த மானிட பிறவி எடுத்தவர்கள் ஏதேனும் ஒன்றை படிக்க வேண்டும். இப்படி படிக்காமல் வேறு எல்லாவற்றையும் படித்திருப்பவன் மூடனாகும். இந்த அறநூல்களில் ஏதேனும் ஒன்றை படிக்க வேண்டும். அதான் சொல்றாங்க, கருதிய நூல் கல்லாதான் மூடனாகும். அறநூல்களில் ஏதேனும் ஒன்றை படியுங்கள், இல்லை என்றால் நீங்கள் மூடனாகும் என்ற வரிசையில் சேர்ந்து விடுவீர்கள். கணக்கறிந்து பேசாதான் கசடனாகும். 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 மேல் கணக்கு நூல்கள் இருக்குது அல்லவா? அதையெல்லாம் படித்து பேசினால்தான் இந்த பேச்சு நன்றாக வரும். அதான் கணக்கறிந்து பேசாதான் கசடனாகும். கசடரம் ஒழிதல் சொல்றாங்களா இல்லையா? கசடரம் ஒழிய வேண்டும் என்றால், குற்றமரம் ஒழிய வேண்டும் என்றால் இந்த நூல்கள் ஏதேனும் ஒன்றே படிக்க வேண்டும். தமிழ் மொழி ஒரு அற்புதமானது. இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது, அதை நம்ம படிக்க வேண்டும். ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும். வேலை வெட்டி எதுவுமே இல்லாம சும்மா உட்கார்ந்துருக்கவனே அவனைதான் மூதேவின்னு சொல்றாங்க. ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும். ஒரு தொழிலும் செய்ய மாட்டான், சும்மா சாப்பிட்டுட்டு வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆதாளி என்று அழைக்கப்படுவார்கள். அவங்களைத்தான் மூதேவி என்று சொல்கிறார்கள், முகடி என்று சொல்கிறார்கள். ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாகும். வேலை செய்யாம இருக்கவன முகடி மூதேவிங்காங்க. ஒன்றுக்கும் உதவாதவன், வீட்டுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாம இருக்கவன் சோம்பேறி. ஏதேனும் ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். பெரியோர்கள் முன்னின்று மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும். சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நெடுமரம்னு சொல்றாங்களா இல்லையா ஔவையாரு? பெரியோர்கள் கூடியுள்ள சபையில ஒண்ணுமே பேச தெரியாம மரம் போல நிக்கிறாங்களே, அவனுக்கு தான் பேயன் என்று பெயர். பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாகும். நல்லவங்களை போல நடித்து உனக்கு ஆறுதல் சொல்வது போல உன்னை ஆற தழுவி ஏமாற்றுபவன் பசப்பனாகும். அவங்களை நம்பக்கூடாது. உடுக்க இழந்தவன் கைகோலாக இடுக்கன் களைவதான் நட்பு என்று மாதிரி ஓடோடி வந்து உதவ வேண்டும். சும்மா உதவாம உனக்கு ஆதரவு அளிப்பது போல முகமலர்ச்சியை மட்டும் காமித்துக் கொண்டு உன்னை தழுவிக்கொண்டு ஏமாற்றுபவன் பசப்பனாவான். பசித்தவருக்கு இட்டுண்ணான் பாவியாமே. ஒரு பாவிங்கிறவன் யாரு? பசித்து பக்கத்தில் இருக்கும் பொழுது நாம் மட்டும் சாப்பிடுவவன் பெரிய பாவி. விருந்து புறத்ததா தான் உன்றல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாட்டன்றுன்னு வள்ளுவர் சொல்றாரு. உனக்கு சாவா இருக்கக்கூடிய மருந்தான தேவாமிருந்தம் கிடைச்சா கூட விருந்தாளுகளை வெளியே உட்கார வச்சுட்டு நீ மட்டும் சாப்பிடாத அப்படின்னு சொல்றாருப்பா.
அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மூடன்னா யாரு, கசடன்னா யாரு, முகடின்னா யாரு, சோம்பேறின்னா யாரு, பேயன்னா யாரு, பசப்பன்னா யாரு, பாவின்னா யாருன்னு நாம் எல்லோரும் தெரிந்து கொள்வது மிக அவசியமாகிறது. கருதிய நூல் கல்லாதான் மூடனாகும், கணக்கறிந்து பேசாதான் கசடனாகும், ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாகும், பெரியோர்கள் முன்னின்று மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும், பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாகும், பசித்தவருக்கிற்றுண்ணான் பாவியாமே என்கிறது இந்த பாடல். தினந்தோறும் ஏதேனும் ஒரு தர்ம நெறிகளை சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு பதிவாக போட்டு கொண்டு வருகிறேன். அன்பர்கள் இதை பார்த்து கேட்டு பயனடைந்து நண்பர்கள் உற்றார் உணர்வுகள் அனைவருக்குமே பகிர்ந்தளியுங்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.